எல்லா நோய்களுக்கும் உடல் பருமன் வந்து ஒரு ரெட் கார்பெட் மாதிரி. ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதிகமாக உடல் பருமன் இருக்கு. ஸோ பெண்கள் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடந்திருக்கணும், ஆண்கள் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கணும். எக்ஸ்ட்ரா நம்முடைய வாழும் முறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைவருமே வந்து பசிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ருசிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம். லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல் புற்றுநோய்க்கு உடல் பருமன் தான் முக்கியமான காரணம். ஸோ உங்களோட உயரத்திற்கேற்ற நம்மளோட எடை இருந்தால் மாத்திரம்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறீங்களா, ஃபாஸ்ட் டெத்து தான், இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நலம் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அமுதா தாமோதரன். இந்த நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உடல் பருமன் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குறைபாடு பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு நோய் அல்ல என்பதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய 25 வருட மருத்துவ அனுபவத்தில் உடல் பருமன் ஒரு குறைபாடு தான், இது நோய் அல்ல. ஸோ முதலாவது நம்முடைய அந்த மனசில் உள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து வெளியே வர வேண்டும். நீங்கள் நினைத்தால் உங்கள் உடல் பருமனை மிக எளிதாக குறைத்து விடலாம். ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக பார்த்த கிளினிக்கல் ட்ரையலுக்கும் இப்போ உள்ள கிளினிக் ட்ரையலுக்கும் பார்த்தீங்கன்னா உடல் பருமனில் வந்து மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒரு பீரியடில் ஒரு 10 பேஷண்ட் வந்தாங்கன்னா 2 பேர் தான் ஒபிசிட்டியில் இருப்பாங்க. இன்னைக்கு 10 பேர் வந்தாங்கன்னா 5 பேருக்கு உடல் பருமன் தான். இதில் முக்கியமாக ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும், அதாவது ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதிகமாக உடல் பருமன் இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 100% இது உணவும் நம்முடைய வாழும் முறையிலும் ஏற்பட்ட மாற்றம் என்று சொல்லலாம். முக்கியமாக இந்த பேண்டமிக் பீரியட்ல இருக்கணும் இல்லையா, இந்த 2 வருடங்களை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு, ஸ்கூல் போகிற ஒர்க் இல்லை, அதே போல் விளையாட வேண்டிய அந்த அந்த விளையாட்டுக்கும் விடுறதில்லை குழந்தைகள் இடமும். ஸோ குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி ரொம்ப அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குழந்தைகள் ஒபிசிட்டியும் அதிகமாக காணப்படுது. அதே போல் வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கும் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக ஒரு பயப்படக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லலாம். இன்னைக்கு சமுதாயத்தில் உடல் பருமன் இந்த 2 வருட பேண்டமிக் பீரியட்ல ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. உடல் பருமன் எல்லா நோய்களுக்கும் ஒரு அடிப்படை என்று சொல்லலாம். சொல்லுவோம் இல்லையா, இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல எல்லா நோய்களுக்கும் உடல் பருமன் வந்து ஒரு ரெட் கார்பெட் மாதிரி, ஒரு வெல்கம் பண்ற மாதிரி. உடல் பருமனால வரக்கூடிய என்னென்ன நோய்கள்லாம் வரலாங்க, அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டி இன்டியூஸ்டு ஹார்ட் ப்ராப்ளம், கார்டியாக்கு. ஸோ ஒரு மாரடைப்பு அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் ஒபிசிட்டியாக தான் இருக்கும். அதே போல் டயபெட்டிக் இன்டியூஸ்டு ஒபிசிட்டி, ஒபிசிட்டி அதிகமாகும் போது டயபெட்டிக்கும் வரும். டயபெட்டிக் ஒபிசிட்டி இன்டியூஸ்டு நீ ஜாயின்ட் பெயின். ஸோ உடல் பருமன் அதிகரிக்கும் போது நீ ஜாயின்ட் பெயின் வரும். உடல் பருமன் அதிகம் போது மனசோர்வு வரும். உடல் பருமன் அதிகரிக்கும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புகளோட தேய்மானம் அதிகமாக வரும். அதே போல் உடல் பருமன் என்று சொல்லும் போது சில வகையான புற்றுநோய்களுக்கும் 1% ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல் புற்றுநோய்க்கு உடல் பருமன் தான் முக்கியமான காரணம். சரி, என்ன டாக்டர் பண்ணுறது? நான் வந்து அளவாத டாக்டர் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு உடல் பருமன் வந்துட்டு டாக்டர்மாங்க. என்ன காரணம்? என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சி வச்சது ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய உணவில் ஏற்பட்ட மாற்றம் தான். அதிக கலோரி, டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஒரு டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 2000 கலோரி ஃபுட்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். இப்போ டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா பெர் டே நம்முடைய கலோரி ஃபுட் வந்து 1200க்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, உணவில் என்ன மாற்றம் நடந்திருக்கு, நம்மளை அறியாமையே நம்ம சமுதாயத்தில் வந்த ஒரு மாற்றம் என்ன, எக்ஸ்ட்ரா நம்முடைய வாழும் முறையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைவருமே வந்து பசிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ருசிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுதான் முக்கியமான காரணம். நம்முடைய பாரம்பரியமான உணவை மறந்துட்டு அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் டெத்து. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமா மீடியா தான் சொல்லிட்டு இருக்கேன். அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறீங்களா, ஃபாஸ்ட் டெத்து தான், இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நம்முடைய உணவுல வந்து முக்கியமாக தமிழ்நாட்டு உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பரம்பரையா அது வந்து செதுக்கப்பட்ட ஒன்று என்று நான் சொல்வேன். ஸோ நம்முடைய பாரம்பரியமான உணவு முறை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ வருடங்கள் முன்பாக எழுதப்பட்டது தான். ஆனால் இந்த காலங்களில் உள்ள நம்முடைய ஆரோக்கியமான ஒரு வழிமுறைக்கு அது ஒரு அடிப்படையாக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்வு முறை என்று சொல்லலாம். நம்முடைய பாரம்பரிய உணவுல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஃபேட் இருக்கும், ஃபைபர் இருக்கும், அதே போல் அதிகமான மல்டி விட்டமின் இருக்கும். இதுதான். ஆனால் இப்போ உள்ள ஃபுட்டு, இப்போ இந்த இளம் தலைமுறைகள் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். அதில் உள்ள கார்போஹைட்ரேட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம், அதில் உள்ள ஃபேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ப்ரோட்டீன்ஸை விட்டாச்சு, ஃபைபரை விட்டாச்சு, மல்டி விட்டமின்ஸில் இல்லை. இன்றைக்கி ஒரு ஃபுல் பர்கர், ஒரு ஃபுல் பீஸா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக கலோரிஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் கார்போஹைட்ரேட் மிக மிக குறைவு, ப்ரோட்டீன்ஸ் இல்லவே இல்லை, விட்டமின்ஸ் இல்லவே இல்லை, அதே போல் ஃபைபர் இல்லவே இல்லை. என்னத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நோயை கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஸோ அதே போல தான் பீஸா, இதெல்லாம் நம்ம நாடு உணவே கிடையாது. இந்த மாதிரி அதிக கலோரி உள்ள ஃபுட்டை நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளும் சாப்பிடும் பொழுது தான் இன்னைக்கு நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு நிறைய ஒபிசிட்டியை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் டைப் 1 டயபெட்டிக் மட்டும் இல்லாமல் டைப் 1 டயபெட்டிக் வர்ற மாதிரி டைப் 2 டயபெட்டிக்கும் சிறு வயதிலே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு முறை என்ன கேட்டிங்கன்னா, தயவு செய்து பாரம்பரியத்தை திரும்பி பாருங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுல வந்து சரிவிகித உணவு என்று சொல்லக்கூடிய இந்த பேலன்ஸ் டயட்ல கொண்டு வரணும். இந்த பேலன்ஸ் டயட்ல கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே தீர்வுன்னு கேட்டிங்கன்னா பாரம்பரியமான உணவு, பாரம்பரியமான அரிசி வகைகள் தான். இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிட்டு, முக்கியமாக ஒரு 20 வருடங்களாகவே உடல் உழைப்பு குறைந்து தான் காணப்படுது. அதாவது நம்முடைய தூரத்தை நம்ம குறைச்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு நடந்து போகிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு. இன்னைக்கு எல்லாருமே ஆஃபீஸ்க்கு என்ன போகிறோம், காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், சைக்கிள் ஓட்டுறதும் குறைஞ்சிட்டு, அதே போல் வெஹிக்கிள் அதிகமாயிட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்முடைய தூரத்தை குறைச்சோம், நோய் அதிகமாயிட்டு என்று தான் சொல்லலாம். நான் சொல்லுவேன், பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 ஸ்டெப்ஸாக நீங்கள் நடந்திருக்கணும். வளரும் குழந்தைங்கள் ஒரு நாளைக்கு 3000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்திருக்கணும். அதே போல் ஒரு ஆண்கள் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 8000 to 10,000 கிட்டத்தட்ட எல்லாமே கிலோமீட்டரில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ பெண்கள் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடந்திருக்கணும், ஆண்கள் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அரக்கன் நம்மளை அறியாமே வந்துடும். ஸோ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் எண்ட் ப்ராடக்ட் என்ன கேட்டிங்கன்னா கிளைக்கோஜன் தான், மாற்றமே இல்லை. இந்த கிளைக்கோஜனை நீங்கள் எனர்ஜியாக நீங்கள் பிரிக்கலை அப்படின்னா டெபாசிட் ஆயிரும். இங்கே டெபாசிட் ஆகும், இங்கே டெபாசிட் ஆகும், இங்கே டெபாசிட் ஆகும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஸோ உங்களோட உயரத்திற்கேற்ற நம்மளோட எடை இருந்தால் மாத்திரம்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 160 சென்டிமீட்டர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா -100 போட்டுக்கோங்க, அதுதான் உங்களுடைய வெயிட். அப்போ 60 கிலோ தான் இருக்கணும் நீங்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம 50 கிலோவும் 55 கிலோயும் 60 கிலோலையும் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ரொம்ப 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 கம்மியாக தான் பார்த்துட்டு இருக்கோம். பெண்களாலே இன்னைக்கு 85 கேஜி தான் இருக்கிறாங்க. ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, திருமணமாக்கும்போது ஒரு பெண் என்ன வெயிட்டில் இருந்தாங்களோ அதே வெயிட்டு திரும்ப அவங்க டெலிவரிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதே வெயிட் வந்துட்டாலே அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சொல்லுவாங்க, டாக்டர் ஏமா அவ்வளோ வெயிட் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டால், டாக்டர் நான் வந்து எனக்கு சிசரியன் டாக்டர், 2 குழந்தையும் சிசரியன் டாக்டர், அதான் டாக்டர் வெயிட் அப்படிம்பாங்க. சிசரியன் எப்போமா ஆச்சு அப்படின்னு கேட்டால், அது நினச்சி என் டாக்டர், என் பொண்ணு இப்போ காலேஜ் போயிட்டுருக்கா, என் பையன் காலேஜ் போயிட்டுருக்காமா, அப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிட்டு, ஆனால் இன்னும் அந்த சிசரியனால தான் எனக்கு வெயிட் இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் சிசரியன் ஆனாலும் பரவாயில்ல, 1 இயர் கழிச்சு அது பாலூட்டும் பீரியட்ல நம்ம வந்து உணவு கட்டுப்பாடை பற்றி பேசக்கூடாது. பாலூட்டும் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் குழந்தை உங்களோட உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்போ நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருங்க என்றால் மாத்திரம்தான் உடல் பருமன் நீங்கள் குறைக்க முடியும். சரி, இந்த பேண்டமிக் பீரியட் டாக்டர் பண்ணுறது, உடல் எடை ஏறிட்டு என்ன டாக்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய உணவில் கலோரி ஃபுட்டை குறைச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்மளோட உணவு பிரகாரம் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எடுப்போம் இல்லையா? இந்த காலை மதியம் இந்த இரவு உணவில் ஒரு நேர உணவு வந்து நீங்கள் என்ன கொண்டு வரலாம் கேட்டிங்கன்னா, சிறுதானிய வகைகளை கொண்டு வரலாம். அதே போல் நம்முடைய நோய் அணுகா விதியில் சொல்லப்பட்ட உணவு முறையில் வந்து 3 முறை சாப்பிடுறவன் ரோகி, 2 முறை சாப்பிடுறவன் வந்து போகி, 1 முறை சாப்பிடுறது யோகி. ஸோ ஒரே ஒரு முறை சாப்பிட்றவங்க வந்து யோகி. நம்ம யாரும் காட்டுக்குள்ளே போகிறதில்ல, யாரும் தவம் இருக்க போகிறதில்ல. ஸோ நம்மளாம் 2 நேரம் சாப்பிட்லாம். ஸோ ஒரு நேரம் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. 2 டைம்ஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே போல் 3 நேரம் சாப்பிட்றவங்க ரோகி. 3 நேரம் நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நோய் வரும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக வாழ்ந்த பாம்பாட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா 120 வருடம் வாழ்ந்தால் 1 நேரம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ நம்ம 2 நேரம் சாப்பிட்லாம். அந்த 3 நேரம் சாப்பிட்டுதா இருந்தால் 1 நேரம் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகளை கொண்டு வரலாம். அதே போல் முழு வயிறாக சாப்பிடாமல் அரை வயிறு சாப்பிட்டு கால் வயிறு தண்ணீர் குடித்து கால் வயிறை எம்டியாக விட வேண்டும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா ஃபுல் கட்டுவேன் டாக்டர், அப்படியே ஸ்டொமக் எல்லாம் ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றது. அதுவும் வந்து கொஞ்சம் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வாங்க, அதுதான் முக்கியமானது. அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நிறைய மாற்றம் இருந்துச்சு. எல்லாருமே நடந்து தான் போனாங்க, எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட சைக்கிள் தான் அதிகமாக உபயோகப்படுத்தினாங்க. ஒரு கிராமம் டு கிராமத்துக்கு நடந்தே போயிட்டு இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. இந்த சிக்னலுக்கு போனால் கூட நம்ம கார் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா பைக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நடைப்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹார்ட்டுக்கு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க. ஹார்ட்டு நம்முடைய இதயம் தான் மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு என்று சொல்லலாம். இதயத்துக்கு தேவையான ஒரே ஒரு டானிக், ஒரே ஒரு உணவுன்னு கேட்டிங்கன்னா நடைப்பயிற்சி தான். இந்த கார்டியாக் இன்னைக்கு சொல்லிப்பாங்க, டாக்டர் என்ன கிட்னி ப்ரொடெக்டர் சாப்பிட்றேன், லங் ப்ரொடெக்டர் சாப்பிட்றேன், ஹார்ட் ப்ரொடெக்டர் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. நான் கேட்குற ஒரே கொஸ்டின், நடந்தீங்களா அப்படின்னு கேட்பேன். இல்லை டாக்டர்மாங்க, நீங்கள் உங்கள் கிட்னியையும் உங்களுடைய ஹார்ட்டையும் உங்கள் லங்ஸையும் நீங்கள் பாதுகாக்கணும்னா ஒரே ஒரு மெடிசன், நான் சொல்லக்கூடிய மெடிசன் நடைப்பயிற்சி தான். மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் தான்.
ஏன்னா இதயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் உருவாகிற உறுப்பும் இதயம் தான். கடைசியாக நமக்காக துடிச்சிட்டு இருக்க உறுப்பும் இதயம் மாத்திரம்தான். ஒரு பெண் கருவுற்றிருக்கா அப்படிங்கிறத முத பார்க்கறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்ட் பீட் தெரியும். அப்போதான் அது ஒரு பெண் கருவுற்றிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். முதல் உருவான இந்த உறுப்பு எல்லாம் நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போகலாம், பிரெயின் டெத் ஆகலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் மல்டி ஆர்கனே டெத் ஆக போனாலும் ஹார்ட் மட்டும் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து உங்களுடைய உடல், உங்களுடைய எடைக்கு, உங்களுடைய உயர்க்கு தகுந்த மாதிரி உங்கள் எடையை கொண்டு வாங்க. உணவில் கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிக்கோங்க. நிறைய விட்டமின்ஸ் இருக்கிற மாதிரியும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி உணவுகளை கொண்டு வாங்க. சரிங்க டாக்டர், எங்களுக்கு ஏதாவது உடல் எடையை குறைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது உணவு சொல்லுங்க கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு தேநீர் தான், ஒரு டீ தான். ஆனால் இந்த டீயில் பால் இருக்காது, சக்கரை இருக்காது. இது ஒரு ஹெர்பல் டீ என்று சொல்லலாம். தேவையான பொருட்கள் 3 தான். ஒன்று கருஞ்சீரகம், ரெண்டாவது வெந்தயம், ஓமம். 3 பொருட்கள் தான். மூன்றுமே என்ன கேட்டிங்கன்னா வாதம், பித்தம், கபம் 3 சமப்படுத்தக்கூடியது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வழிமுதலாய் எண்ணிய 3. வாதம், பித்தம், கபம் 3ஐயும் குறைத்தாலே எந்த நோய் இல்லாமல் வாழ முடியும். ஸோ வாதா, பித்தா, கபா இது 3ஐயும் குறைக்கிறதுக்கு அருமையான ஒரு டீ இந்த 3 கலந்தது தான். இது 3மே வாதம், பித்த, கபம் 3ஐயும் சமப்படுத்தி உங்களுக்கு தேவையான கலோரிஸை மட்டும் எடுத்துக்கொண்டு உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் என்று சொல்லலாம். ஸோ இதை எடுக்கும் பொழுது அதிகமாக யூரின் போகும், மோஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உங்களுடைய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் இது 3மே கலந்து ஃப்ரை பண்ணி நல்ல தண்ணீர் போட்டு கொதிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் குடிக்கக்கூடிய நீங்கள் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா 1 லிட்டர் தண்ணி இந்த தண்ணீராகவே இருக்கட்டும். இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. அதே போல் நான் சொன்ன மாதிரி உணவுல கட்டுப்பாடுலையும் கொண்டு வந்து தினமும் உடற்பயிற்சியும் செய்து டெய்லி ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொண்டு இந்த டீயை நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்களானால் நிச்சயமாகவே ஒரு மாதத்திற்கு நீங்கள் 500 கிராம் நிச்சயமாகவே நீங்கள் குறைய ஆரம்பிப்பீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுல இனிப்பு சுவை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இனிப்பு சுவை தசை மிகும், அது நோயணுகாம் இதில் சொல்லப்பட்டதுதான். ஸோ அதிகமான ஸ்வீட்ஸு, முக்கியமாக ஒயிட் சுகர், இது நம் பாரம்பரியமே கிடையாது. நம்முடைய பாரம்பரியமான சுவை, இனிப்பு சுவை என்ன கேட்டிங்கன்னா தேனும் நாட்டு சர்க்கரை மாத்திரம்தான். பனஞ்சர்க்கரை மாத்திரம், பனஞ்சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, தேன் இதுதான் நம்முடைய பாரம்பரியமான இனிப்பு சுவை. ஸோ வெள்ளை சர்க்கரையை நீங்கள் விட்டு இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் மேற்கொண்டீங்கனால் நிச்சயமாகவே உடல் பருமன் நீங்களே குறைத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.